Right. Good morning once again. Good morning once again and we will start pa. So in the session என்ன சார் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா we are going to discuss about the last part of some basic concepts of chemistry. சார் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட லாஸ்ட் பார்ட்டா என்ன அது ரொம்ப சிம்பிளான ஏரியா தான் என்ன சார் அப்படின்னாக்கா we are going to discuss about laws of chemical combinations. கெமிக்கல் காம்பினேஷனில் எலமெண்ட்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி காம்பவுண்டாக மாறுது இல்லையா, அப்படி மாறும்போது அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்குன்னு சர்டன் லாஸ் இருக்குது, அதை முடிவு பண்ணுறதுக்குன்னு ஒரு சில லாஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சின்ன கிளாஸ்லேயே, அதாவது ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம் இந்த லெசனை. வில் பிளான் அக்கார்டிங்லி என்ன பண்ணலான்னு அடுத்தது யோசிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சார் இதில் இந்த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனில் எத்தனை லாஸ் இருக்குது? we are going to study about some 4 laws. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு பேர். சார் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நீ படிச்சிருப்ப லோயர் கிளாஸ்லே, யூ cannot create or destroy எனர்ஜி அப்படின்னு படிச்சிருப்பேன். இங்கே கிரியேட் ஆர் டெஸ்ட்ராய் மாஸ்ன்னு சொல்கிறோம். உன்னால் புதுசாக கொஞ்சம் ஒரு பொருளை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒன்று தான் இன்னொன்றா மாற்ற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் குளோரினும் சேருது, யூ ஆர் கெட்டிங் ஹெச்சிஎல்னு வச்சுக்கோ. ரைட்டா? இதை பார்க்கும்போதே தெரியுது எத்தனை மோல் ஹெச்சிஎல் இங்கே. சார் 1 மோல் ஹைட்ரஜன் 1 மோல் குளோரினோடு சேரும்போது 2 மோல்ஸ் ஹெச்சிஎல் கிடைக்குது. உனக்கு புரிகிற மாதிரி அதை எழுதுனா 2 கிராம் ஹைட்ரஜன் 71 கிராம் குளோரின் கூட சேர்ந்தால் 73 கிராம் ஹெச்சிஎல் கிடைக்கும். இதுதான் இங்கே சொல்ல வராங்க. 2 + 71 = 73. இது மாறாது. அப்போ இங்கே என்ன சொல்ல வரோம் பாரு, மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். என்னென்னா இங்கே ரியாக்டன்ட் கன்சியூம்டு, ரியாக்டன்ட் காலியாகுது, ப்ராடக்ட்டு ஃபார்ம்டு, ப்ராடக்ட்டு உருவாகுது. ஸோ அப்போ எவ்வளோ காலியாகுதோ அவ்வளவு உருவாகும். புரிஞ்சுதா? நான் அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஓகேப்பா, நான் அடுத்த கொஸ்டின் கேட்கட்டுமா? பதில் சொல்லு. எஸ் சார். ரைட், நிதானமாக பதில் சொல்ல அடுத்த கேள்விக்கு. 2 கிராம் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன், 75 கிராம் குளோரின் எடுத்துக்கிறேன், எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்கும்? எத்தனை கிராம் ப்ராடக்ட் கிடைக்கும்? 77 கிராம். கவனமாக பதில் சொல்லு. 73 கிராம் தான் கிடைக்கும். ஏன்? ஸ்டாக்கியோமெட்ரி போன கிளாஸஸில் நடத்தியிருக்கோம் பார். ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது? சார் இவன் 2 கிராம்னா இவன் 71 கிராம் தான். சார் இப்போ நீங்கள் லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸில் மாற்றி சொல்கிறீங்களே, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதில் என்னென்னா இங்கே 2 கிராம் காலி ஆகிடும், இங்கே 71 கிராம் தான் காலியாகும், 4 கிராம் மீதி இருக்கும். புரியுதா? 4 கிராம் ரிமைன் மீதி இருக்கும். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு, இந்த கண்டிஷனுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுற பாரு, மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் கன்சியூம்டு இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு மைனஸ் மாஸ் ஆஃப் அன்ரியாக்டட் சப்ஸ்டன்ஸ். பாரு, மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் கன்சியூம்டு எவ்வளோ? கன்சியூம்டு வந்து 2 + 71, 73 கிராம் தான் கன்சியூம்டு. ப்ராடக்ட் எவ்வளோ? 73 கிராம் மைனஸ் அன்ரியாக்டட். கன்சியூம்டு போது மொத்தமாக சேர்க்கணும். கன்சியூம்டு வந்து பாரு 77 கிராம் உனக்கு தோணலாம், ஆனால் 73 கிராம் தான் ஃபார்ம்டு, 4 கிராம் மீதி இருக்குது. அப்போ இதை சேர்க்கணும்ல. சாரிப்பா ப்ளஸ் மாஸ் ஆஃப் அன்ரியாக்டட் சப்ஸ்டன்ஸ் 77 ஈக்குவல் ஆகிடுச்சு பார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? அதாவது உன்னால் சப்ஸ்டன்ஸை ஒரு கிராம் ஹெச்சிஎல்லை எதுவுமே இல்லாமல் நான் உருவாக்குறேன் சார் அப்படின்னும் பண்ண முடியாது. 1 கிராம் ஹெச்சிஎல்லை நான் காணாமல் போக வைக்கிறேன் சார், மறைச்சிட்றேன் சார் அப்படின்னும் பண்ண முடியாது. யூ cannot create or destroy மாஸ். ஒரு ஃபார்ம் ஆஃப் மாஸை, ஹைட்ரஜன் குளோரின்ங்கிற ஒரு ஃபார்மை நீ ஹெச்சிஎல்ங்கிற ஒரு ஃபார்மாக மாற்றலாமே தவிர உன்னால் மாஸை க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. புரிஞ்சுதா கண்டென்ட்டு? இதுக்கு தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு பேர்.
லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அடுத்த லா போலாமா? எஸ் சார். ரைட். ரெண்டாவது லா என்ன சார் அது? லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தைக்கு பதில் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன சார் அது? லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிளான லா, நல்லா கவனி. ஸ்டூடெண்ட் ஏ, யாரோ ஒரு பையன், ஏன்னு ஒருத்தன் பின்னு ஒருத்தன், ரெண்டு பேரையும் போயிட்டு ப்ரிப்பேர் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கம் பேக்னு சொல்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு தயாரிச்சுட்டு வான்னு சொல்கிறோம். ஏ ப்ரிப்பேர் பண்ண கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா என்ன? CO2. பி ப்ரிப்பேர் பண்ண கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா என்ன? அதுவும் CO2வாக தான் இருக்கும், டெஃபினட்டாக. ரைட். இதில் பாரு, கார்பனோட வெயிட் எவ்வளோ? 12 கிராம் சார். ஆக்சிஜனோட வெயிட் எவ்வளோ? 2 × 16 32 கிராம் சார். ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 3 4s are 12, 8 4s are. ஸோ 3:8 ரேஷியோ. இங்கேயும் பாரு, 12 கிராமுக்கு 32 கிராம் இருக்கும். இங்கேயும் 3:8 ரேஷியோ தான். அதாவது கார்பன் டை ஆக்சைடை யார், whomsoever, யாராக இருந்தாலும், எனி மெத்தட், எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணாலும், யாராக இருந்தாலும் எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணாலும் 3:8 கிராம் பை மாஸ், 3:8 ரேஷியோ பை மாஸ். 3 கிராம் கார்பன் இருந்தால் 8 கிராம் ஆக்சிஜன் இருக்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். இது டெஃபினட், இது ஃபிக்ஸட், இதை யாராலையும் மாற்ற முடியாது. Are you able to understand now? ரெண்டு வெவ்வேறு ஆட்கள் எந்த மெத்தடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் அது கார்பன் டை ஆக்சைடாக இருந்தால், இஃப் இட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, 3:8 ரேஷியோவில் தான் இருக்கும். இது டெஃபினட், இது ஃபிக்ஸட், இதை யாராலையும் மாற்ற முடியாது. ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. அடுத்தலாம் போகலாமா? அதே மாதிரி வாட்டர் யாரையாவது ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறோம். 2 கிராம் ஹைட்ரஜன் 16 கிராம் ஆக்சிஜன், 1:8 ரேஷியோ. இந்த மாதிரி எல்லா காம்பவுண்டுக்குமே சொல்லலாம். புரிஞ்சுதா? அடுத்தது போகிறேன். ரைட். தேர்ட் லா, மூணாவது லா. இந்த லாவுக்கு என்ன சார் பேர் அப்படின்னாக்கா, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். அது என்னது? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்னா, ரைட், ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட், ஒருத்தனுடைய வெயிட் ஃபிக்ஸட், கம்பைன்ஸ் வித் அனதர் எலமெண்ட், அது இன்னொரு எலமெண்ட்டோட சேருதுன்னு வச்சுக்கோ. இட் மே பி இன் மல்டிபிள்ஸ், அது மல்டிபிள்ஸில் சேரலாம். சார் புரியல சார். H2 ஹைட்ரஜன், O2 ஆக்சிஜன், HO இது மட்டும் இருக்கிற ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. உனக்கு என்னெல்லாம் ஃபார்முலா தெரியும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி? சொல்லு சார். வாட்டர் சார், வெரி குட். வேறு ஃபார்முலா தெரியுமா? சீக்கிரம் பதில் சொல்லுங்கள். வேறு ஃபார்முலா தெரியுமா? சீக்கிரம்டா. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு, பரவாயில்ல. H2O2. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இங்கே மொதல் காம்பவுண்டில் ஹைட்ரஜனுடைய வெயிட் 2 கிராம், ரெண்டாவது காம்பவுண்ட்லேயும் ஹைட்ரஜனோட வெயிட் எவ்வளோ தான்? 2 கிராம். அதான் சொல்கிறாங்க பாரு, ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட், ஒருத்தன் ஃபிக்ஸட் மாஸில் இருக்கான். கம்பைன்ஸ் வித் அனதர், ஆக்சிஜனோட சேருது. எப்படி? இட் மே பி இன் மல்டிபிள்ஸ். ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் பாரு 16 கிராம் ஆக்சிஜன், ஒரு O தான். ரெண்டாவது காம்பவுண்டில் போகிற இன்ட்டு 2 32 கிராம் ஆக்சிஜன், மல்டிபிள்ஸில் சேருது. ஓகேவா? அப்போ இன்னொரு ஃபார்முலா இருந்தால், ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து இன்னொரு ஃபார்முலா இருந்தால் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இன்னொரு ஃபார்முலா இருந்தால் 3 டைம்ஸ் மல்டிபிள்ஸ். ஆனால் இது பூமியில் ஸ்டேபிளாக இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? விட்டுரு. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட், ஒருத்தனுடைய மாஸ் ஃபிக்ஸட், இன்னொருத்தனோட சேரும்போது மல்டிபிள்ஸில் சேரலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. SO2 SO3, ரைட்டா? இங்கே 2 மடங்கு ஆக்சிஜன், இங்கே மல்டிபிள்ஸ் 3 மடங்கு ஆக்சிஜன். N2O NO
NO2, N2O3, N2O5. இது எல்லாமே பாரு நைட்ரஜனுடைய காம்பவுண்ட்ஸ். ஸ்க்ரீனை நல்லா பாரு. N2 28 கிராம் 2 நைட்ரஜன். ஆக்சிஜன் 16. நைட்ரஜன் 14:16. அதை நான் டபுள் டைம் வைக்கிறேன். 28 கிராம் 32ன்னு மாற்றிக்கிறேன். நைட்ரஜன் ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது 14, 2 ஆக்சிஜன் இருக்குது 32. அதை நான் மாற்றிக்கிறேன் பாரு. 28:64. 2 நைட்ரஜன் அப்போ 28 இங்கே எழுதுகிறேன். 2 நைட்ரஜன் 28, 3 ஆக்சிஜன் 48 கிராம், 2 நைட்ரஜன் 28 கிராம், 5 ஆக்சிஜன் 80 கிராம். ஸோ இது எல்லாமே பாருங்களேன். 16 × 1, 16 × 2 தான் 32, 16 × 3 தான் 48, 16 × 4 தான் 64, 16 × 5 தான் 80. மல்டிபிள்ஸில் இருக்கு பாரு. ஒருத்தர் ஃபிக்ஸட் மாஸில் இருக்கான். நைட்ரஜன் 28 கிராம் ஃபிக்ஸட் மாஸ். நைட்ரஜன் 28 கிராம் ஃபிக்ஸட் மாஸ். ஆனால் இன்னொருத்தன் மல்டிபிள்ஸில் சேருவான். அதனால தான் இந்த லாக்கு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன்னு பேர். அடுத்த லா போகலாமா? ரைட். அடுத்த லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு பேர். அது என்ன சார்? இது லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன். தலைகீழாக மாறுறதா? இல்லை, நிதானமாக பாரு. ஹைட்ரஜன் ஒருத்தன் சல்ஃபர்னு ஒருத்தன் கூட சேர்றான். என்ன ஃபார்முலா? H2S. அதே ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்றான். என்ன ஃபார்முலா? H2O. சப்போஸ் இவங்க 2 பேரும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோயேன். அதை பற்றி தான் இந்த லா சொல்லுது. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாரு. 2 கிராமுக்கு 32 கிராம் சார், 2 கிராமுக்கு 16 கிராம் சார். சப்போஸ் இவங்க 2 பேரும் சேரும்போது 32க்கு 16ன்னு இருக்கலாம், 32க்கு 32ன்னு இருக்கலாம், 32க்கு 48ன்னு இருக்கலாம். அதாவது மல்டிபிள்ஸில் எழுதிட்டுருக்கேன். 16 × 2, 16 × 3ன்னு எழுதிட்டுருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ வென் an element ஹைட்ரஜன், ஸ்க்ரீனை நல்லா பாரு. வென் an element ஹைட்ரஜன் ஒருத்தன் கம்பைன்ஸ் வித் செப்பரேட்லி வித் 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், சல்ஃபர்னு ஒருத்தன் கூடிய ஆக்சிஜன் ஒருத்தன் கூடிய தனித்தனியாக சேருதுன்னும் போது, வென் தே டூ கம்பைன், அவங்க 2 பேரும் சேரும்போது அதே 32:16 இருக்கலாம். அல்லது ஒருத்தன் ஃபிக்ஸடாக இருந்து இன்னொருத்தன் மல்டிபிள்ஸாக இருக்கலாம். இருக்கலாம். எக்ஸாம்பிள் SO2, SO3 அதோட வெயிட் தான் 32:32. SO2 தான் 32:32, SO3 தான் 32:48. ஓகேவா? இந்த லாக்கு லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு பேர். அடுத்தது போகலாமா? எஸ் சார். கடைசியாக ஒரு லா பார்க்க போகிறோம். என்ன லா சார் அது அப்படின்னாக்கா, அதுக்கு பேர் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம்ஸ். ஆக்சுவலாக இந்த லாவை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பரவாயில்ல சொல்கிறேன். ஒன்லி ஃபார் இந்த லா எதுக்குன்னா, ஒன்லி ஃபார் கேஷியஸ் ரியாக்ஷன்ஸ். எல்லாருமே ரியாக்டன்ட்டு, ப்ராடக்ட்டு எல்லாருமே கேஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த லா அப்ளிகபிள். சரி, இந்த லா என்ன சொல்லுது பாரு. இங்கே என்ன இருக்குது? 1 மோல். அப்போ 1 மோல் ஹைட்ரஜன் 1 மோல் குளோரினோட சேர்ந்தால் 2 மோல்ஸ் HCl கிடைக்கும். நமக்கு தெரியுது 1 மோலோட வால்யூம் எவ்வளோ? 22.4 லிட்டர் ஹைட்ரஜன் 22.4 லிட்டர் குளோரினோட சேர்ந்தால் 2 × 22.4 லிட்டர் HCl கிடைக்கும். இது அப்படியே 22.4 டிவைட் பண்ணுறேன் பாரு. 1 லிட்டர் ஹைட்ரஜன் 1 லிட்டர் குளோரினோட சேர்ந்தால் 2 லிட்டர் HCl கிடைக்கும். இந்த மாதிரி வால்யூம் கம்பேரிசனை இது 3 பேரும் கேஸாக இருந்தால் தான் சொல்லணும். இந்த 3 பேரில் ஒருத்தர் கேஸ் இல்லைனா கூட இந்த மாதிரி வால்யூமில் ரிலேட் பண்ணக்கூடாது. இதுதான் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். அப்போ ஒரு வால்யூம் ஹைட்ரஜன் அதே அளவுக்கு ஒரு வால்யூம் குளோரினோட சேர்ந்து 2 வால்யூம் HCl கொடுக்கும். இதுதான் இந்த ரியாக்ஷனோட மீனிங். இந்த ரியாக்ஷனோட மீனிங் இதான். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாருமே கேஸ்ன்னு வச்சுக்கோ. இந்த ரியாக்ஷனில் எல்லாருமே கேஸ் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எப்படி சொல்லலாம்? ஒரு வால்யூம் நைட்ரஜன் 3 மடங்கு வால்யூம் இருக்கிற ஹைட்ரஜனோட தான் சேரும். இது 1 லிட்டர்னா அது 3 லிட்டரு. அப்படி சேர்ந்தா 2 லிட்டர் ப்ராடக்ட் கிடைக்கும். 2 வால்யூம் ப்ராடக்ட் கிடைக்கும். புரியுதா பாரு?
எல்லாருமே கேஸாக இருந்தால் மட்டும் இந்த நம்பரை மோல்ஸ்னு சொல்லலாம், வால்யூம்னு சொல்லலாம். இதுதான் நான் சொல்ல வர்றது. புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இந்த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி லெசன் முடியுது. ஆனாலுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஈக்குவேலண்ட் வெயிட். ரைட். நமக்கு ஒரு ஆட்டம்னா அதோட வெயிட்டு மாலிகுலர் வெயிட், அது அட்டாமிக் வெயிட்டுன்னு தெரியும். ஒரு மாலிக்யூல்னால் அதோட வெயிட் மாலிகுலர் வெயிட்டுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் H2O, இது ஒரு மாலிக்யூல், இதோட வெயிட் 18 கிராம் சார். 1 மோல் H2Oனா 18 கிராம். இதுக்கு பேர் மாலிகுலர் வெயிட். 1 மோல் அமோனியானா 14 + 3 17 கிராம். 1 மோல் கார்பன் டை ஆக்சைடுனா 12 + 32 44 கிராம். இதெல்லாம் மாலிகுலோடைய வெயிட். 1 மோல் சல்ஃபூரிக் ஆசிட்னா 2 + 32 + 4 16 98 கிராம். இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போவோம். இது எல்லாமே ஒரு மாலிக்யூலினுடைய வெயிட்டு. ரைட். ஸோ மாலிகுலர் வெயிட்னா என்ன? வெயிட் ஆஃப் எ மாலிக்யூல். இதுக்கு பேர் மாலிகுலர் வெயிட், வெயிட் ஆஃப் எ மாலிக்யூல். இப்போ ஈக்குவலண்ட் வெயிட்னா என்ன? வெயிட் ஆஃப் ஒன் ஈக்குவலண்ட் ஆஃப் எ மாலிக்யூல். சார் நான் சார் இது புரியல. அது நான் ஒன் ஈக்குவலண்ட் ஆஃப் எ மாலிக்யூல். உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நீ ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், உனக்கும் இன்னொரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் சண்டை வைக்கிறோன்னு வச்சுக்கோ. வாடா சண்டை போட்டு பார்த்துக்கலான்னு கூப்பிட்றேன்னு வச்சுக்கோ. அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீ ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு, நீ போய் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் போய் சண்டைக்கு கூப்பிட்றா, அதில் நியாயம் இருக்கா? ஏன்னா அவனை விட நீ 4 மடங்கு பலசாலியாக இருப்பேன்னு வச்சுக்கோ. அவன் 1 ஈக்குவலண்ட்னா நீ என்ன ஈக்குவலண்ட்டு? 4 ஈக்குவலண்ட். புரியுதா? சார் சண்டை தானே சார், யார் யார் போட்டுக்கிட்டாங்கன்னா அதில் ஒரு ஈக்குவலன்ஸ் இருக்கணும். சேம் பவர் இருக்கிற ஆட்களை தான் சண்டை போட வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாக்ஸிங் அதெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து எப்படி சண்டை போட வைப்பாங்க? 17 வயசு இருக்கிறவங்களுக்கும் 17 வயசு இருக்கிறவங்களுக்கும் சண்டை நடக்குமா? நோ. 60லேருந்து 65 கிலோ வெயிட் இருக்கிறவங்க 2 பேரும் மோதிப்பாங்க. அவங்க வயசு எவ்வளோ வேணா இருக்கலாம். ஏன்? அப்போ தான் 2 பேருக்கும் பஞ்சிங் பவர், குத்துற பவர் ஈக்குவலாக இருக்கும், பஞ்சிங் பவர் ஈக்குவலாக இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ இதைத்தான் ஈக்குவேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதைத்தான் என்ன சொல்கிறோம்? ஈக்குவேலன்ஸ் அப்படின்றோம். சார் இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஒன்றுமே கிடையாது. 1 ஈக்குவேலண்ட் அப்படின்னு சொன்னால் அது 1 மோல் எலக்ட்ரானுடைய வேல்யூன்னு அர்த்தம். 1 மோல் எலக்ட்ரானை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ ஹைட்ரஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஹைட்ரஜன் பொதுவாகவே 1 ஈக்குவேலண்ட் தான். எப்படி சார்? இஃப் இட் கெயின்ஸ் எலக்ட்ரான், எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ண சொல்லு? எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணும்? சொல்லுங்கடா. ஒரு எலக்ட்ரானை தானே கெயின் பண்ணும். H- சோடியம் ஹைட்ரைடு நடத்திருக்கோம்ல. மெட்டல்ஸ் கூட சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜனுடைய சார்ஜ் என்ன? -1. மெட்டல்ஸ் கூட சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜனுடைய சார்ஜ் -1. அதே மாதிரி இஃப் இட் லூசஸ் எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா என்னாச்சா? எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணோம்? ஒரு எலக்ட்ரானை தான் லூஸ் பண்ணும். கெயின் பண்ணாலும் ஒரு எலக்ட்ரான் தான், லூஸ் பண்ணாலும் ஒரு எலக்ட்ரான் தான். அதனால தான் ஹைட்ரஜன் எப்பயுமே 1 ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறோம். புரியுதா? 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 அடுத்தது ஆக்சிஜனை பாரு. ஆக்சிஜனை பாரு. இது உண்மையில் 2 ஈக்குவலன்ஸ். ஏன் சார்? ஆக்சிஜன் எலக்ட்ரானை லூஸ்லாம் பண்ணாது, அவ்வளோ சீக்கிரம் லூஸ் பண்ணாது, கெயின் தான் பண்ணும். சரி ஓகே, சரி ஓகே. இஃப் இட் கெயின்ஸ் எலக்ட்ரான், எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணும் சொல்லுங்க? சொல்லுங்க. பதில் சொல்லு. ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன? இப்படி தானே எழுதுவோம். ஆமாம் தானடா? ஆமாவா சொல்லுங்கடா. இது ஏன்னா ஆக்சிஜன் லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்க 2,6. சார் இதுதான் வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல்லில் 8 இருந்தால் தான் ஸ்டேபிள், 6 தான் இருக்குது. அப்போ இது 2 எலக்ட்ரானை வாங்கும். 2 எலக்ட்ரானை வாங்கினா 2 மைனஸ் சார்ஜ், 2 எலக்ட்ரானை வாங்கினா
2 மைனஸ் சார்ஜ். அப்போ ஒரு ஆக்சிஜன் உண்மையில் எத்தனை ஈக்குவலன்ஸு? 2 ஈக்குவலன்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல போகிறேன் பாரு. 1 ஈக்குவலண்ட்டோட வெயிட் தான் ஹைட்ரஜனுக்கு 1 கிராம். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 16 கிராமுங்கிறது எத்தனை ஈக்குவலன்ஸ்? ஒரு ஆக்சிஜனோட வெயிட் 16 கிராம். 16 கிராமுங்கிறது எத்தனை ஈக்குவலன்ஸ்? 16 கிராமுங்கிறது எத்தனை ஈக்குவலன்ஸ்? பதில் பதில் பதில். 16 கிராமுங்கிறது எத்தனை ஈக்குவலன்ஸ்? 16 கிராமுங்கிறது 2 ஈக்குவலன்ஸ். அப்போ 1 ஈக்குவலண்ட்டோட வெயிட் எவ்வளோ? எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 8 கிராம்னு வரும். அப்போ நல்லா கவனி, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு தெரியும் சார். அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் 16ன்னு எனக்கு தெரியும் ஒரு ஆக்சிஜனோட வெயிட். ஆனால் ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ? 16/2 8. ஈக்குவலண்ட் வெயிட் 8. ஆக்சிஜனுக்கு ஈக்குவலண்ட் வெயிட் 8. புரியுதா? இந்த 16/2 இருக்கு இல்லையா, இதுதான் ஃபார்முலா. என்ன சார் ஃபார்முலா? மேலே இருக்கிறது என்னது? ஆட்டம்ன்றதுனால அட்டாமிக் வெயிட்னு எழுதுகிறேன். மாலிகுலர் தான் மாலிகுலர் வெயிட் எழுதுவேன். பை 2 இருக்கு பார்த்தியா, அதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு. ஆக்சிஜனோட கேஸில் என்னது? 2 எலக்ட்ரானை வாங்குது. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்னா 1 ஈக்குவலண்ட்டுடைய வெயிட் தான் ஈக்குவலண்ட் வெயிட். 2 பேருனுடைய வெயிட் 16. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 2 ஈக்குவலன்ஸோட வெயிட் 16. அப்போ ஒரு ஈக்குவலண்ட் எவ்வளோன்னு கேட்டால் 8. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டை கண்டுபிடிக்க ஃபார்முலா கிடச்சிருச்சு. 1 செகண்ட்ப்பா. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கு ஃபார்முலா எழுத போகிறேன். ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர்னா மாலிகுலர் வெயிட், ஆட்டம் வந்து அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட்டாக இருக்கலாம் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டாக இருக்கலாம் ஆர் நம்பர் ஆஃப் H+ ions given out, அது அசிடிட்டி ஆஃப் த பேஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட்னு சொல்லுவோம், ஆர் இது ஜென்ரலாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுற மாதிரி இதுக்கு பேர் n ஃபேக்டர். மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். அட்டாமிக் வெயிட் 16 டிவைடட் பை n ஃபேக்டர் 2. 16ங்கிறது அட்டாமிக் வெயிட். n ஃபேக்டர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட்டாக இருக்கலாம், கெயின்டாக இருக்கலாம், அசிடிட்டி ஆஃப் த பேஸாக இருக்கலாம், பேசிசிட்டி ஆஃப் த ஆசிடாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். சார் என்ன சார் ஆசிட் பேஸ்னு ஏதோ சொல்கிறீங்க? பாரு, சல்ஃபரிக் ஆசிட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இவனை தண்ணியில் போட்டினா என்ன கொடுப்பான்? 2 H+ கொடுப்பான். ரைட்டா? சல்ஃபரிக் ஆசிடுடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ பட்டுன்னு சொல்லுங்கள்? 98. மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 98. ஆனால் இந்த 98 கிராமுங்கிறது எத்தனை பேர் சார்? இட் இஸ் 2 ஈக்குவலன்ஸ். 98 கிராமுங்கிறது 2 ஈக்குவலன்ஸ், 2 பலம் வாய்ந்தது. எனக்கு தேவை ஒரு ஈக்குவலண்ட்டோட வெயிட் எவ்வளோ? அப்போ 98 டிவைடட் பை n ஃபேக்டர் 2 சார், 49ங்கிறது தான் ஈக்குவலண்ட் வெயிட். புரியுதா புரியலையா? இதே ஹைட்ரோக்ளோரிக் என்னம்மா சொல்லுமா? இன்னொரு தடவை சொல்ல முடியுமா சார்? இன்னொரு தடவை அதோ சொல்கிறேன்டாம்மா. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளையும் சொல்லிட்டு சொல்கிறேன் பாரு. மாலிகுலர் வெயிட் எவ்வளோ ஹைட்ரஜனுக்கு? HClக்கு சார் ஹைட்ரஜனுக்கு 1, குளோரினுக்கு 35.5, ஆட் பண்ணால் 36.5. இவன் எத்தனை H+ தரான்? ஒரு H+ தான் தரான். அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ? 36.5 டிவைடட் பை 1, 36.5. பாருங்கள், இவன் 2 H+ தரான் அப்படின்னா இவன் 2 ஈக்குவலன்ஸ்னு அர்த்தம். 2 பலம் வாய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். 2 பலத்தினுடைய வெயிட் தான் 98 கிராமு. ஒரு ஈக்குவலண்ட்டுக்கு எவ்வளோ பலம்னா 98 2ஆல் வகுக்கணும். ஏன்னா இவன் 2 பலம் வாய்ந்தவன். அதுவே கீழே இருக்கிற ஆசிடை பாரு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை பாரு, இவன் ஒரு பலம் வாய்ந்தவன். ஏன்னா இவனால் ஒரு H+ தான் தர முடியும். அப்போ மாலிகுலர் வெயிட்டை 1ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் சல்ஃபரிக் ஆசிடுக்கு 2ஆல் டிவைட் பண்ணுறோம்? ஏன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு 1ஆல் டிவைட் பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ் சார். ரைட். இப்போ அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு.
சோடியம் ஹைட்ராக்சைடு ஈக்குவலண்ட் வெயிட்டு ஃபார்முலா மாலிகுலர் ரேட் டிவைடட் பை 1 2 3 4 சொல்லுங்க. ஒன் 2 3 4 1. அதுவே அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு ஈக்குவலண்ட் வெயிட்டு மாலிகுலர் டிவைடட் பை 3. ஏன்னு சொல்லு. ஏன்னா இவன் ஒரு OH மைனஸ் தருவான், ஒரு ஈக்குவலண்ட் தான். ஆனால் இவன் 3 OH மைனஸ் தருவான், 3 பலம் வாய்ந்தவன், 3 ஈக்குவலண்ட். இது புரியுதா? ஈக்குவலண்ட் வெயிட்னா என்னன்னு புரியுதாப்பா இப்போ? எஸ் சார். இப்போ இதே ஒரு உப்பு எடுத்துக்கிறோம். சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்னு வச்சுக்கோ சார். இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் ஒரு மைனஸ் சார்ஜ். அப்போ இது 1 ஈக்குவலண்ட் காம்பவுண்டுன்னு அர்த்தம். ஒரு ப்ளஸுக்கு ஒரு மைனஸ் இருக்குது, 1 ஈக்குவலண்ட். ரெண்டாவது காம்பவுண்டில் பாரு, எத்தனை ப்ளஸ் எத்தனை மைனஸ்? எத்தனை ப்ளஸ் எத்தனை மைனஸ் சொல்லு. ரெண்டாவது காம்பவுண்டில் 2 ப்ளஸ்ஸு 2 மைனஸு. அப்போ இது 2 ஈக்குவலண்ட். இந்த காம்பவுண்ட் 2 பலம் வாய்ந்தவன். ரைட்டா? அதுவே அடுத்த காம்பவுண்டை பாரு சார். 2 அலுமினியம் 3 ப்ளஸ், 3 சல்ஃபேட் 2 மைனஸ். இங்கே மொத்தம் எத்தனை ப்ளஸ் சார்ஜ் இருக்குது சொல்லு, எத்தனை மைனஸ் சார்ஜ் இருக்குது சொல்லு. கமான், மொத்தம் எத்தனை ப்ளஸ் சார்ஜ் இருக்கு? 6 ப்ளஸ் சார்ஜ். எத்தனை மைனஸ் சார்ஜ் இருக்கு? 6 மைனஸ். அப்போ இவன் மொத்தம் எத்தனை பலம் வாய்ந்தவன்? 6 ஈக்குவலண்ட். அப்போ இந்த காம்பவுண்டோட ஈக்குவலண்ட் வெயிட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, மாலிகுலர் டிவைடட் பை 1. அதுவே ரெண்டாவது காம்பவுண்ட் ஈக்குவலண்ட் வெயிட் கேட்டா மாலிகுலர் டிவைடட் பை 2. அதுவே மூணாவது காம்பவுண்ட் ஈக்குவலண்ட் வெயிட் கேட்டா மாலிகுலர் டிவைடட் பை 6. புரியுதா? எஸ் சார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா. ஈக்குவலண்ட் வெயிட்டு தெரியாமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஏன் சார் முடியாது? நார்மாலிட்டின்னு சொல்லி கொடுத்தேன் போன கிளாஸில். நார்மாலிட்டினா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர். இந்த நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட்னா சொன்னமே. வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட். இந்த வால்யூம் மில்லி லிட்டரில் போட்டால் டிவைடட் பை 1000 வரும். அப்படின்லாம் ஃபார்முலா எழுதணும், ஞாபகம் இருக்கா? ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் தெரியாமல் நீ நார்மாலிட்டி கால்குலேஷன்ஸ்லாம் போட முடியாது. ஈக்குவலண்ட் வெயிட் தெரியாமல் நார்மாலிட்டி கால்குலேஷன்ஸ் போட முடியாது. புரிஞ்சுதா? ஈக்குவலண்ட் கான்செப்டை பேஸ் பண்ண கொஷின்ஸ் பாருங்க. 45. வாட் ஹஸ் பின் கிவன்? ஹவு many லிட்டர்ஸ் ஆஃப் 0.5 நார்மல் ஆஃப் an ஆக்சிடைசிங் ஏஜென்ட் OA ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் ரெக்வயர்டு பை 2 லிட்டர்ஸ் ஆஃப் 2 நார்மல் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இதோட வால்யூம் கேட்குறாங்க. ரைட், நல்லா கவனி சார். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் ஒரு ரியாக்ஷனை செய்யுது. அப்படி செய்யும்போது ரெடியூசிங் ஏஜென்ட்டுடைய வால்யூமும் நார்மாலிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுடைய நார்மாலிட்டியை கொடுத்துட்டு வால்யூமை கேட்குறாங்க. எப்படி சார் போடுறது? நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் one substance will be equal to the number of equivalents of another substance whoever reacting. இல்லைனா இதை வேறு மாதிரி சொல்கிறேன். வேறு மாதிரி சொன்னால் எப்படி சார் சொல்வீங்க? one equivalent substance will react with one equivalent of another substance. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு ஈக்குவலண்ட் சப்ஸ்டன்ஸ் இன்னொருத்த கூட சேருதுன்னு வச்சுக்கோ, அவங்களும் எப்படி தான் இருக்கணும்? 1 ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ரைட்டா? அதுவே சப்போஸ் 2 ஈக்குவலண்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ்னா இன்னொரு சப்ஸ்டன்ஸ் கூட சேரும்போது அதுவும் 2 ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். இதுதான் விஷயம். ஸோ 1 ஈக்குவலண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் வில் ரியாக்ட் வித் 1 ஈக்குவலண்ட் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுடைய நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸும் ரெடியூசிங் ஏஜென்ட்டுடைய நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸும் சேமாக இருக்கணும்.
சரி, நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் என்ன ஃபார்முலா? ரெண்டு ஃபார்முலா இருக்குது, ரெண்டையுமே நான் எழுதுறேன் பாரு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நார்மாலிட்டினா நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர். வால்யூம் இன் லிட்டர், இது ஒரு ஃபார்முலா. அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும் நியூமரேட்டருக்கு மட்டும். நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் என்ன ஃபார்முலா? வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட். இந்த ரெண்டு ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துக்கு தேவை. மேலே எழுதியிருக்கிற இந்த ஃபார்முலா தான் தேவை. ரைட்டா? நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் என்ன ஃபார்முலா சொல்லு? நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ்னா சார் நார்மாலிட்டி இன்ட்டு வால்யூம் இன் லிட்டர் சார். சரி, ஃபஸ்ட்டு ஆக்சிடைசிங் ஏஜனுடைய நார்மாலிட்டி எவ்வளோ? 0.5. வால்யூமை கண்டுபிடிக்கணும் சார், தெரியாது. ரெடியூசிங் ஏஜனுடைய நார்மாலிட்டி எவ்வளோ? 2. வால்யூம் 2 liters. அப்போ V is equal to 2 into 2, 0 divided by 0.5, 8 liters per answer, option A. 10 செகண்ட் டைம் தரேன். இந்த கொஷனில் என்ன புரியலன்னு கேளு. Any doubts? Any doubts? அடுத்து போட்டுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இந்த டாபிக், நல்லா கவனிச்சினா. ரெண்டாவது கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பாரு. ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் அயோடின் ஆர் present in a solution which requires 40 ml of 0.11 நார்மல் சோடியம் தயோசல்ஃபைட். இங்கே அயோடின்னு ஒருத்தன், Na2S2O3ன்னு ஒருத்தன். என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் அயோடின், வெயிட் ஆஃப் சொல்யூட் W2 கேட்குறாங்க. ரைட், வேறு என்ன கொடுத்துருக்காங்க? 40 ml தயோசல்ஃபைட்டு 0.11 நார்மாலிட்டின்னு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ தான் நான் சொன்னேன், நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஒன் சப்ஸ்டன்ஸ் அயோடின் மஸ்ட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ் Na2S2O3. ரைட்டா? லெஃப்ட் சைடுக்கு அயோடினுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இது. ஏன்னா அயோடினில் வெயிட் கேட்குறாங்க. வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட். ரைட்டா? இட் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன? இது. ஏன்னா வால்யூமும் நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க பாரு. வால்யூமும் நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க. வால்யூம் 0.04 லிட்டர், நார்மாலிட்டி 0.11. வால்யூமை லிட்டரில் எழுது, அதான் நல்லது. ஓகேவா? ரைட். அடுத்தது சார் வெயிட் தானே கேட்குறாங்க, W. அப்போ நம்ம ஈக்குவல் வெயிட் எழுதணுமே. ஆமாம், ஈக்குவல் வெயிட் எழுதணும். இப்போ தான் ஃபார்முலா சொல்லி கொடுத்தனே. ஈக்குவல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் டிவைடட் பை n ஃபேக்டர். மாலிகுலர் வெயிட் எவ்வளோ சார்? ஐக்கு 127, I2க்கு 254 டிவைடட் பை n ஃபேக்டர். n ஃபேக்டர் பாரு, அயோடினோட சார்ஜிங் என்ன? 0. ஏன்னா எலமெண்ட். இங்கே அயோடினோட சார்ஜ் என்ன? -1. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ்? ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் சார்? ஒரு எலக்ட்ரான் சார், ஒரு அயோடினுக்கு. இங்கே மொத்தம் எத்தனை அயோடின் இருக்குது லெஃப்ட் சைடில்? அப்போ 2 இன்ட்டு ஒரு எலக்ட்ரான். அப்போ n ஃபேக்டர் 2 into 1 2, 2 into 1 2. அப்போ 127 தான் ஈக்குவல் வெயிட். அப்போ டினாமினேட்டரில் 127 வரணும். இட் இஸ் ஈக்குவல் டு 44 into 10⁻⁻⁴. இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? ஃபைனலாக W is equal to 44 into 10⁻⁻⁴ into 127. ஆன்சர் எவ்வளோ சொல்லு? (44 into 127). ஆன்சர் என்ன தெரியுமா? 5588 into 10⁻⁻⁴. அப்போ 0.558 grams. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா புரியலையா? டேக் யூர் டைம், டேக் யூர் டைம். 10 செகண்ட் டைம் எடுத்துக்கோ, நிதானமாக சொல். எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே பிரின்சிபிள் தான். நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஒன் சப்ஸ்டன்ஸ் வில் ரியாக்ட் வித் சேம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் another substance. சேம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் another substance. இதுதான் பிரின்சிபிள். அடுத்த கொஸ்டின் போட்டுமா? போட்டுமா? எஸ் சார். ரைட்.
வாட் மாஸ் ஆஃப் MnO2. ஸோ அப்போ MnO2ன்னு ஒருத்தர் இருக்கான். மாஸ் கேட்குறாங்க, W கேட்குறாங்க. இஸ் ரெடியூஸ்டு பை 35 ml 0.16 நார்மல் ஆக்சாலிக் ஆசிட். ஸோ ஆக்சாலிக் ஆசிடுக்கு MnO2க்கு ரியாக்ஷன், ரைட்டா? சரி, இதே மெத்தட் தான், சேம் மெத்தட். அங்கே அயோடின் Na2SiO3, இங்கே MnO2 ஆக்சாலிக் ஆசிட். சரி, number of equivalents MnO2 should be equal to number of equivalents of oxalic acid. சரி, left side formula W by equivalent weight is equal to right side formula volume into normality. இந்த வால்யூம் லிட்டரில் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், லெஃப்ட் சைட் ஃபார்முலா W by equivalent weight கண்டுபிடிக்கணும். யாருக்கு? MnO2க்கு. equivalent weight is equal to molecular divided by MnO2. பாரு, இங்கே Mnோட சார்ஜ் +4. எப்படின்னு தெரியுதா? இந்த சார்ஜ் கண்டுபிடிக்க தெரியலனா அது தெரியணும். இங்கே Mnோட சார்ஜ் +2, +4லேருந்து +2 ஆயிருக்கு. அப்போ எத்தனை எலக்ட்ரான் வித்தியாசம் சார்? 2 எலக்ட்ரான் வித்தியாசம் சார். ஸோ M/2, மாலிகுலர் வெயிட் பை 2. மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? மேங்கனீஸ்க்கு 55ன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க பாரு. மேங்கனீஸ்க்கு 55, 2 ஆக்சிஜனுக்கு 32, 87 சார். அப்போ 87/2 இதுதான் ஈக்குவலண்ட் வெயிட். 87 W பை ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ? 87/2. அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் எவ்வளோ பக்கத்தில்? 0.035 லிட்டர்ஸ் இன்ட்டு நார்மாலிட்டி 0.16. தேர்ஃபோர் W இஸ் ஈக்குவல் டு 35 × 16 × 10⁻⁻5 × 87/2. சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 35 × 16 into 87 divided by 2. W is equal to 24,360 into 10⁻⁻5. 5 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சா 0.24 கிராம். ஆப்ஷன் பி 0.24 கிராம். ஆப்ஷன் பி. நல்லா செக் பண்ணு. With this completely some basic concepts of chemistry. First lesson has been completed. We'll see.